F-16 விமானங்கள் 5700 கோடி. ஏன்? கவனமா கேளுங்க. இது உங்க இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பாகிஸ்தானின் மர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த 60 வினாடிகள் அமெரிக்கா ஏன் இவ்வளவு பெரிய உதவியை சத்தம் இல்லாம செஞ்சிருக்குன்னு சொல்றேன். இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்தை தான் பேசுறாங்க. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு திடீர்னு 5700 கோடி ரூபாய் மதிப்புள்ள F-16 ஜெட் பராமரிப்பு பேக்கேஜ் கொடுத்திருக்கு. இது ஒரு சாதாரண பராமரிப்பு கிடையாது. 6 மாசத்துல $450 மில்லியன் கொடுத்தவங்க இப்போ ஒரே அடியா $686 மில்லியன் ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்காங்க. ஒரு F-16 ஜெட் விலை 30 முதல் 60 மில்லியன் தான். இந்த பேக்கேஜ் லிஸ்ட்ல என்ன இருக்கு தெரியுமா? மிஷன் கம்ப்யூட்டர் கார்டுகள், புதிய ஃபியூசலேஜ் நடுப்பகுதி மாற்றுதல்கள், என்ஜின் பாகங்கள். இது சாதாரண உதிரி பாகங்கள் இல்ல, புது விமானம் செய்யறதுக்கு தேவையான பாகங்கள் மாதிரி இருக்கு. பாதுகாப்பு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானின் ஷாபாஸ் தளத்துல 8 முதல் 9 F-16 விமானங்கள் அழிஞ்சிருக்கலாம். அப்போ பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட புலம்ப எல்லா விமானத்தையும் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ அமெரிக்கா டைரக்டா புது விமானம் கொடுக்க முடியல. அதனால இந்த மேம்பாட்டு தொகுப்புன்ற பேர்ல சேதமடைந்த பழைய விமானங்களை சரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லனா ஜோர்டான் போன்ற நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கி அதை புதுப்பிச்சு பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அடடா, இது ஒரு மறைமுகமான விமான மாற்று நடவடிக்கை. அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்னா, பாகிஸ்தான் சீனா கிட்ட இருந்து ஜே-10 போர் விமானங்களை வாங்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த $1 பில்லியன் நாடகம். இப்போ ட்ரம்ப் கொடுத்த இந்த விமானங்களை மறுபடியும் ஆபரேஷன் 2.0ல இந்தியா அழிச்சிட்டா அமெரிக்கா மறுபடியும் 5700 கோடி ரூபாய் கொடுக்குமா? இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்த ராணுவ நகர்வு ஒரு முக்கியமான திருப்பம். நம்ம பாதுகாப்பு பலமா இருக்கணும். எல்லா கண்களும் இப்போ டெல்லியில தான். இந்தியாவின் அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்குன்னு பார்க்கணும். இந்தியாவுக்கு இந்த 5700 கோடி உதவியால ஏதாவது பாதிப்பு வருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 5700 கோடி கொடுத்த இந்த பெரிய ரகசியத்துக்கு பின்னால இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.